விசுவாச கதவுகள் திறக்க, ஆவியின் கொடைகளை அன்புடன் விதைக்க. அடைப்பட்ட விசுவாச கதவுகள் திறக்க, ஆவியின் கொடைகளை அன்புடன் விதைக்க. இறைவா உன் ஆலயம் தேடி வருகின்றேன், இறைவா உன் ஆலயம் தேடி வருகின்றேன். இன்றைய திருப்பலியானது ராஃபேல் தன்னுடைய 5வது பிறந்தநாளை கொண்டாடுகின்றான். எனவே இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி திருப்பலியாகவும் மென்மேலும் இவனை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தவும். ஜான் வில்லியம்ஸ் அண்ட் வில்லியம்ஸ் அனிதா இவர்கள் தங்களுடைய 27வது ஆண்டு திருமண நாளை சிறப்பிக்கின்றார்கள். எனவே இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் மென்மேலும் எல்லாவித அருள் வரங்களை இவர்களுக்கு பொழியவும். எலிசபெத் ராணி ஆண்டனி குரூஸ் இவர்களும் தங்களுடைய திருமண நாளை இன்று சிறப்பிக்கின்றார்கள். எனவே இறைவன் இவர்களுக்கு இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் மென்மேலும் ஆண்டவர் இவர்களை இவருடைய குடும்பத்தையும் இவர்களையும் காரமெடுத்து வழிநடத்தவும் அருள் வரங்களை பொழியவும். லாசருஸ் இமானுவேல் தன்னுடைய 7வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றான். எனவே இறைவன் இவனுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் வருகின்ற காலங்களிலும் எல்லாவித அருள் ஆசிரியை பொழிய வேண்டும் என்று சொல்லியும். சில்வெஸ்டர் நான்சி மேரி தன்னுடைய 29வது பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். எனவே இறைவன் இவருக்கு இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் என்மேலும் அருள் வளங்களையும் ஆசிரியும் இவருக்கு பொழியவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களுக்காக சிறப்பான முறையிலே இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். உங்களுடைய கருத்துக்களையும் சேர்த்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்க எனது அருமை சகோதர சகோதரிகளை, இறைமகன் இயேசுவை பற்றி புகழ்ந்து பேச நாம் அனைவருமே அழைக்கப்படுகின்றோம். அவருடைய நற்செய்தியை அறிவிப்பதோடு மட்டுமில்லாமல் அவரை பற்றி புகழ்ந்து பேசவும் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரை நாம் புகழ்ந்து பேசுகின்ற பொழுது அவருடைய ஆசீர் அருள் வரங்கள் அனைத்தும் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பழைய அடிமை நிலையினால் விளைந்த பாவச் சுமையால் அழுத்தப்பட்டுள்ள எங்களை உங்களே திருமகன் மனிதர் ஆன பிறப்பு நிகழ்வு விடுவிப்பதாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவானாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்யுங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, உயிருள்ள இறைவார்த்தைகள் 12 முதல் 17 முடிய. என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். தந்தையரே, தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வச் செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால்
கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 96 பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. மக்களினங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. உணவு படையில் ஏந்தியவர்தம் கோயில் முற்றலுக்குள் செல்லுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, அவர் திருமுன் நடுங்குங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புலர்ந்தது நமக்கு புனித நாள், பிற இனத்தாரே வருவீர். இறைவன் மலரடி தொழுவீர். ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளியின்றே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை சொற்றொடர்கள் 36-40 வரை. ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கனர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண்ணானவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார்.
ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பேரன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே, அருட்பணியாளர் ஒருவர் ஒரு பங்கிலே 5 ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்றி வருகின்றார். பள்ளிக்கும் அவர்தான் தாளாளர், கரஸ்பாண்டன்ட். எனவே பள்ளியையும் பங்கையும் மிகச்சிறப்பாக வழிநடத்தி வருகின்றார். பங்கு மக்களை ஆன்மீகத்திலும் இறை பக்தியிலும் சிறப்பாக வளர்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தும் வழிநடத்தி கொண்டும் இருக்கின்றார். அவ்வாறு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்க அந்த நேரத்திலே டிரான்ஸ்ஃபர் வருகின்றது. அவருக்கு பிரியாவுடைய ஃபேர்வெல் ப்ரோக்ராம் கொடுக்கின்றார்கள். அது முடிந்து வேறு பங்கிற்கு சொல்வதற்கு முன்பாக அங்கு சிறப்பாக பள்ளியிலும் பங்கிற்கும் சிறப்பாக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு தூய்மை பணியாளர் ஒருவரை அழைத்து ஒரு தொகை பணத்தை அவரிடம் கொடுத்துவிட்டு, உங்களுடைய நம்பிக்கையான நேர்மையான பணிக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு செல்கின்றார். அப்பொழுது அந்த பணியாளர், நான் யார்? கடைசி நிலையிலே வேலை செய்கின்ற ஒரு கூலி தொழிலாளி. ஆனால் அருட்தந்தை அவர்கள் என்னுடைய சேவையை பாராட்டி ஒரு தொகை பணத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு பெரிய உதவி செய்துவிட்டு செல்கின்றார் என்று மற்றவர்களிடம் அந்த அருட்பணியாளரை பற்றி பெருமையாக அந்த பணியாளர் பேசினார். மேலும் மிகப்பெரிய பொறுப்புக்கு மறைமாவட்ட அளவில் இவர் வருகின்ற பொழுது நிச்சயமாக நிறைய ஏழை மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் சொன்னார். எவ்வாறு இந்த நிகழ்விலே பார்த்த அந்த தூய்மை பணியாளர் அருட்தந்தை அவர்களை புகழ்ந்து பேசினாரோ அதே போல இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். இறைவாக்கினர் அண்ணா ஒளியாகிய இறைமகன் இயேசுவை, குழந்தை இயேசுவை பற்றி பெருமையாக புகழ்ந்து அந்த எருசலேமில் உள்ளவர்கள் அனைவரிடமும் பேசிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நேரத்திலே நாமெல்லாம் இறைமகன் இயேசுவை பற்றி புகழ்பவர்களாக, அவருக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வாறு இறைவாக்கினர் அண்ணாவை போல நாமும் குழந்தை இயேசுவை பற்றி புகழ்ந்து பேசுகின்ற பொழுது அவருடைய அந்த அபரிவிதமான ஆசீர், அவருடைய பிறப்பின் மூலம் இந்த உலகிற்கு வந்த அன்பு, அமைதி, சமாதானம் அனைத்தும் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கி நம்மை நல்வழி நடத்தும், ஆசீர்வதிக்கும் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலிலே மன்றாடுவோம். ஆமேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடைய என்னிடமான நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி நம் இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்கு உரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைக்கவும் செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குவே மாறுவனமாக. அவர் பாடுபட ஒழுங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணின்று ஒழிய முறிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்ட இடைவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்துடன் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கோ உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறி செய்தருளும். மேலும் இத்தலை எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார், இவ்வுலகில் நமக்கு வந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை பரிசுத்தாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுவிடும் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில்
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறி விருதுக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நான் பாடுவேன், நாதனை உமை போற்றுவேன். நன்றி நான் பாடுவேன், நாதனை உனை போற்றுவேன். உயிர் தரும் உணவே, அருள் தரும் உறவே, என் உள்ளம் எழுந்து நீ வா. என் தேவன் விருந்தின் என் ஆன்ம மருந்தாய், என் தாகம் தீர்த்திடவா. என் பாதை முழுதும் ஒளியாக நீ வந்தாய், என் வாழ்வு வளமானது. என் பாதை முழுவதும் ஒளியாக நீ வந்தாய், என் வாழ்வு வளமானது. ஒளியாகி வழியாகி வாழ்வெல்லாம் துணையாகும் என் தெய்வம் நீ அல்லவா. ஒளியாகி வழியாகி வாழ்வெல்லாம் துணையாகும் என் தெய்வம் நீ அல்லவா. நன்றி நான் பாடுவேன், நாதனே உனை போற்றுவேன். நன்றி நான் பாடுவேன், நாதனே உனை போற்றுவேன். ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிகளிடமும் என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
வாழ்வில் காட்டுதலே வானிரை கேட்கும் நன்றி. வாழ்வில் காட்டுதலே வானிரை கேட்கும் நன்றி. மனத்தாழ்ச்சியும் தரித்திரமும் தயவும் காட்டும் நன்றி. இதழால் நன்றி சொன்னால் இறைவனுக்காகிடுமோ? இதயத்தில் நன்றி சொன்னால் இயேசுவுக்காகிடுமோ? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.